ஹலோ க்ரோஷெட் லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்ட்ரி தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் கலர் யானை வச்சு சூப்பரான சிவலிங்கம் ஒரு லிட்டில் அதை எப்படி சொல்லலாம், ஒரு லிட்டில் அமிக்ரூமின்னு சொல்லலாம். இல்லை ஒரு கீ செயின் ஹோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்டிச் இந்த யானை தவிர்த்து வேறு யானில் நீங்கள் செஞ்சு சைஸை இன்க்ரீஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா, சூப்பராக செய்யலாம். இன்றைக்கி நான் என்ன யான் எடுத்திருக்கேன்னா, எப்பயும் போல தான் க்ரோஷெட் கிராஃப்டோட சூப்பர் ஃபைன் யான் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, நீங்கள் இதை அமிக்ருமி மாதிரி கீ செயின் ஹோல்டராக யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த யான் யூஸ் பண்ணலான்னா, இன்னொரு யான் இருக்கும்ல அக்ரிலிக் யான், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த யான் இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக வரும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த க்யூட்டான ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ட்ரிப்பிள் லேயர் வர மாதிரி இருக்கும். 1 2 இங்கே ட்ரிப்பிள் லேயர். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீட்டமாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நல்லா இருக்கா? ஓகே, நம்ம பற்றி போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிவலிங்கம் மேலேருந்து அடியில் வரைக்கும் அந்த இதில் தான் பண்ணுறோம், அப் டு டவுனில். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மேஜிக் ரிங். ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் மேஜிக் ரிங். உங்களுக்கு ஐடியா இல்லை எப்படி போகிறதுன்னு தெரியலனா, நம்ம இதில் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 3 இதே மாதிரி போடுங்க. ரோ 1 எத்தனை போட்டோம்னா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோமா மேஜிக் ரிங்கில், இல்லை இழுத்தாச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரோ நம்பர் 2க்கு என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்குமே இன்க்ரீஸிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயுமே 2 2 போட்டுக்கிட்டே வரும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கர் போடணும். முன்னாடி சொல்லியிருப்பேன், இப்போ என்கிட்ட மார்க்கர் இல்லை, எங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு யானை இப்படி உள்ளே தள்ளிட்டோம்னா அது மார்க்கர் மாதிரி நமக்கு செட் ஆயிரும். ஓகேவா, ஃபஸ்ட் இதில் போட்டாச்சு. அடுத்த செயினில் இன்க்ரீஸிங். ஓகேவா, இதே மாதிரி வரிசையாக எல்லாத்துலேயும் இன்க்ரீஸிங் போடணும். ஓகேவா, ரோ நம்பர் 2 ஃபுல்லாக இன்க்ரீஸிங் போட்டு கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுச்சு. அடுத்து ரோ நம்பர் 3க்கு என்ன பண்ண போகிறோம், கண்டினியூஸாக தான் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸிங். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோமா, நீங்கள் பிகினர் லெவலில் தாண்டி அட்வான்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கர்லாம் வச்சுக்கணுன்னு அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இது பார்த்தே நீங்கள் உங்களுக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸிங் போட்டாச்சா, திரும்பி அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரோ நம்பர் 3 ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மெனி போட்டு கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஓகேவா, அடுத்ததுக்கு ஸ்டார்ட் பண்ண செயின் 1 போட்டுக்கோங்க. ரோ நம்பர் 4லேருந்து ரோ நம்பர் 11 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். இன்னொரு டிப்பு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாதிரி க்ரோஷே ஒர்க் பேட்டர்ன் போடுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஒர்க்கு இப்படி தான் இருக்கணும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்சைடு இன்சைடு இந்த மாதிரியும் பேக் சைடு உங்கள் ஸ்டிச்சு நீட்டாக இருக்க மாதிரி உள்ள ஃபேஸ் உங்களை பார்த்துருக்கணும். அதாவது இந்த பின்னுற ஃபேஸ் உங்களை பார்த்துருக்க மாதிரி இப்படி குழிவாக வச்சு பின்னுங்க. அப்போனா நீங்கள் பின்னுறது அவுட் சைட்லேயே கரெக்டாக வரும். உள்ளே இந்த பஞ்சாக இருக்க பக்கம் உள்ளே போயிடும். ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இதில் சிங்கிள் க்ரோஷேஸ் என்ன சொன்னேன், ரோ நம்பர் 4லேருந்து ரோ நம்பர் 11 வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரோ நம்பர் 4 நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒர்க் பண்ணும்போது வெளியில் பண்ணுற மாதிரி பாருங்கள், உள்ளே குழிவாக வர மாதிரி பாருங்கள். ஆப்போசிட்டில் இப்படி வச்சு பண்ணாதீங்க. ஓகேவா, இப்படி தான் பண்ணணும். ஓகே, ரோ நம்பர் 4 முடிச்சாச்சா. அடுத்து 5க்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் க்ரோஷே மீனி போட்டே வந்துடுங்க. ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணலாம். ஒரு நல்ல க்ரோஷே பேட்டர்ன் போடலாம். ஓகே, 9th ரோ வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 10th ரோக்கு என்ன பண்ண போகிறோம், அதே சிங்கிள் க்ரோஷே தான், பட் என்ன பண்ண போகிறோம், பேக் லூப்பில் மட்டும் போடணும், ஃப்ரண்ட் லூப்பில் போடக்கூடாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேக் லூப் எது ஃப்ரண்ட் லூப் எது அதெல்லாம் பார்த்துருக்கோம் பிகினர் கிளாஸில். உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பழசை போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தனியாகவும் இருக்குது வீடியோவில். ஓகேவா,
பேக் லூப் இங்கே நம்ம இங்கே 2 லூப் இருக்கா இல்லை, ஃபஸ்ட்டு அந்த சைடுலேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பேக் லூப், இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப். ஓகேவா? இப்போ நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் அதே சிங்கிள் க்ரோஷே தான் ஃபுல்லாக போடணும். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். அதே மாதிரி போடுங்க. டவுட்டாக இருந்தால் பழைய பேசிக் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து பாருங்கள். ஓகே, இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பேக் லூப்பில் மட்டும் போடுங்க. ரோ வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு ரோ மட்டும் தன்னிச்சையாக தெரியும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஒரு லைன் மட்டும் தெரியுதா? ஏன்னா நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் லூப்பில் போடலை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு ரோ நம்பர் 11க்கு கண்டினியூஸாக 2 செயின்லையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதோட வந்து சிங்கிள் க்ரோஷே பேட்டர்ன் வந்து முடியுது. ஓகே, ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுவா. இப்போ நம்ம ரோ நம்பர் 11 முடிச்சாச்சு. ரோ நம்பர் 10க்கு என்ன பண்ணோம்? பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போட்டோம். ரோ நம்பர் 11க்கு எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ரோ நம்பர் 12க்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மாரி போடணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து மார்க்கர் வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட மார்க்கர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கலர் யானை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே போட்டது அடுத்த செயினில் இன்க்ரீஸிங். ஓகேவா? ஓகேவா? இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3 ரோ கண்டினியூவாக சிங்கிள் க்ரோஷே சொன்னால் ஃபஸ்ட்டு ரோவை முடிச்சாச்சு. அதாவது ரோ நம்பர் 13 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. அடுத்து ரோ நம்பர் 14க்கு சேம் பேட்டர்ன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே பேட்டர்னை ரோ நம்பர் 13, 14, 15 3க்கு போடணும். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரோ நம்பர் 12 முடிச்சாச்சா? அடுத்து வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரோ நம்பர் 13 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே. எந்த ரோ வரைக்கும்? ரோ நம்பர் 15 வரைக்கும். எத்தனை? ரோ நம்பர் 13, 14, 15 மொத்தம் 3 ரோவுக்கு வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் போடணும். ஓகேவா? ரோ நம்பர் 13, 14, 15 மூணுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே டோட்டலாக நான் போட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? உங்களோட செஸ் மாதிரி இருக்குல்ல. ஆமாம். ஓகே பார்த்தாச்சா? இப்போ முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். அடுத்து ரோ நம்பர் 16க்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மாரி போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் மார்க்கருக்கு பதிலாக அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை பிடிச்சி இழுத்துட்டு 2 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸிங். அவ்வளோதான். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ரோ 16 போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரோ நம்பர் 17க்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் மாட்டிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் தேர்ட் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷே, ஃபைனலாக இன்க்ரீஸிங். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு விளங்குதா? இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரோ நம்பர் 18 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் செயின் 1 போட்டுக்கோங்க. அதுலேருந்து இப்போ 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் 1 போட்டாச்சா? இதே மாதிரி 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் போடுங்க. ஓகேவா? அது எதில் போடணும்? பேக் லூப்பில் மட்டும் போடணும், ஃப்ரண்ட் லூப்பில் கிடையாது. இது ஃப்ரண்ட் லூப்பு, இது பிளாக். இங்கே பாருங்கள், 2 செயின் தெரியுதா? இதை வச்சு லூப் வச்சு காட்டுறேன் வேணா.
இப்போ இந்த லூப் இருக்குல்ல, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க பெருசாக. இப்போ இதுதான் நம்ம செயின். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப், ஓகேவா? இங்கே பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் பேக் லூப், ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் ஃபாலோ. இப்போ இது ஸ்டஃபிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பேஸ், நம்ம லிங்கத்தோட அந்த முன்னாடி உள்ளது. பேஸ் கிடையாது, பேஸ் இப்போ தான் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் செய்ய போகிறோம். பேஸ் எதுக்குன்னா இங்கே அடியில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் பேஸ் செய்ய போகிறோம். ஓகே, இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்டில் ஃபுல்லாக இன்க்ரீசிங் போடுங்க. 3வது ரோவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங். 4வது ரோவில் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங். எதுக்கு பார்த்தீங்களா, அதான் ரோ 5ல் 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இது ஃபுல்லாக போடுங்க. நான் மேலே வந்து உங்களுக்கு எப்படின்னு எழுதி காட்டுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதே பேட்டர்னில் பேஸ் போட்டு வச்சுட்டேன் ஃபுல்லாக. ஓகே, இது வந்து நம்ம லாங்காக இழுக்கணும். ஓகே, இந்த செயின் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா லாங். நமக்கு இதை வச்சு தான் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம், ஓகேவா? அதனால் இந்த இது வந்து லாங்காக இருக்கணும் நமக்கு. அதனால் நான் பெருசாக எடுத்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க பெருசாக ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக, ஓகேவா? கூட இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் கஷ்டம், பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இதை சும்மா ஒரு உள்ளே இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்துடும். அவ்வளோதான், பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓகேவா, எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே 10th ரோவுக்கு விட்டோம் இல்லையா, இந்த ஒரு லைன் தெரியுதா வெளியில்? அதாவது நம்ம இதில் வந்து ஒரு லூப், இது வந்து பேக் லூப்பில் மட்டும் போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கும். ஓகே, உங்களுக்கு வெளில ஸ்டிச் ஓப்பனாக தெரியும். அந்த இடத்த தான் நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பிளாக் கலர் நான் எடுத்துக்கிறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாலும் பண்ணிடலாம், ஓகேவா? 10th ரோவில் நூலை ஜாயின் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் போட சொன்னேன். அப்படியே நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இதே பேட்டர்னில் அந்த 10th ரோ ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுவாங்க. 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் போடணும். அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் போடணும். ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? நான் ரவுண்ட் 1 போட்டுட்டேன். எல்லாத்தையும் 2 சிங்கிள் க்ரோஷே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பிளாக் கலராக இருக்கவும் போட்டாச்சு. அடுத்தது வந்து ரோ நம்பர் 2க்கு என்ன பண்ண போகிறோம், 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் பண்ணி போட்டுவாங்க. ரோ நம்பர் 3யும் போட்டுவாங்க. அது என்னென்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. அது எத்தனைன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? இப்போ வந்து 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங் மட்டும் போடும். நம்பர் 2வை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருக்கேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செயினில் கரெக்டாக ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுருங்க. போட்டாச்சா? அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போடுறேன், 1 2, ஓகேவா? செகண்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. தேர்டு செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, 1 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2, ஓகேவா? 2 டபுள் க்ரோஷே அடுத்த செயினில் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த 5th செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். கரெக்டாக போடுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த ஷேப்பே கொடுக்கறது, ஓகேவா? ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அவ்வளோதான் போட்டாச்சு. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு 5 செயினில் மட்டும்தான். அடுத்தது எல்லாமே 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீசிங். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சா? இப்போ அடுத்த செயினில் நார்மலாக ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி மொத்தம் 4 சிங்கிள் க்ரோஷே சொல்லியிருக்கேன்னா 1 போட்டுட்டேன். அடுத்த செயினில் 2 3 4, ஓகேவா? 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்ததில் இன்க்ரீசிங் போடணும்.
ஓகேவா? இதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணணும், 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மட்டும் போடுங்க. ரோ நம்பர் 5 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். போட்டுட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 8 ஸ்டாண்டில் மட்டும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேல 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? 7 அப்புறம் ஒரு 8 போட்டுட்டு ஃபுல்லாமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து இழுத்து விடணும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஓகே, போட்டு வாங்க, காட்டுறேன். ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கீழே வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட சொன்னால் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 செயினில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே இன்க்ரீஸிங் போட்டு அதோட நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான். இது வேணுங்கிற பட்சத்தில், இல்லை உங்களுக்கு இது வேணாம், இந்த முதலோட கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். ஓகே, போட்டதுக்கப்புறம் இந்த லென்த்து கீழே அப்படி இறக்கம் வேணும்னா திரும்பவும் சொல்கிறேன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 செயினுக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே மாரி 4 போடுங்க. திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு பேட்டர்ன் இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு திரும்ப அதே செயின் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 தடவை மட்டும் அப்படி போட்டுட்டு ஃபுல்லாகவே டிக்ரீஸிங் தான் பண்ண போகிறோம். பண்ணி ஃபுல்லாக நாட்டை இழுத்துட்டு ஜாயின் பண்ணிவிட்ருங்க. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் யான் எடுத்து மேலே இந்த பட்டை குங்குமம் எப்படி வைக்க தெரில அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வேல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வேலில் இந்த மாதிரி பட்டை குங்குமம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். சொன்ன மாதிரி பேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து சும்மா சாதாரண ஊசி வச்சு தப்போம்ல, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கும். ஓகே, நம்மளோட லிங்கம் வந்து சூப்பராக நிற்கும். நீ பாருங்கள், நிற்கிதா? சூப்பராக நிற்கும், எந்த ஒரு தேவையில்லை. இப்போ வந்து இந்த மாதிரி செயின் இருக்கையா, இதை வந்து உங்களுக்கு வந்து கீ செயின் ஹோல்டராக யூஸ் பண்ணோம்னா கூட ஒரு ஜம்ப்ரிங் மாட்டி இதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த க்யூட்டான அமிங்குருமி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளான அமிகுருமி பேட்டர்ன் தான் அது. ஓகேவா? இதுதான் நீங்கள் கேட்ட கீ செயின் ஹோல்டர், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே இந்த ஹார்ட் சைடு எப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு க்யூட்டான அமிகுருமி தான். இதில் ஜம்ப்ரிங் மாட்டி இதில் போட்டால் இது ஒரு இதாகிடுச்சு, கீ செயின் ஆயிடுச்சு. இது ஒரு இதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் மாட்டி இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான டெடி பேர் அமிகுருமி கீ செயின் ஹோல்டர் ஆயிடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? பாய்.